அன்பு நண்பர்களே! இன்னைக்கு அன்னை சமையல்ல பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான ரெசிபி. கொள்ளு பருப்பு சட்னி. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு கடாயில 1/2 கப்பு கொள்ள வந்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப இந்த மாரி வறுத்துக்கோங்க. இப்ப இத எடுத்து நம்ம தனியா வச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 4 வரமிளகா லோ ஃப்ளேம்ல வறுத்துக்கோங்க. இத எடுத்து நம்ம தனியா வச்சிடலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வரமல்லி. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்ல நம்ம வறுத்துக்கலாம். இப்ப சின்னதா ஒரு வெங்காயமும், 10 பல்லு பூண்டும் இதுவும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இத எடுத்து நம்ம தனியா வச்சிடலாம். இப்ப வரமிளகாவும், வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா புளி. இத சேர்த்து நம்ம வந்து அரைச்சுக்கலாம். இப்ப வறுத்த கொள்ள சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி 1/2 கப்லேருந்து 1 கப் தேவைப்படும். நல்லெண்ணெயில கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு நான் ஏற்கனவே தாளிச்சுட்டேன். இப்ப நான் அத வந்து ஆட் பண்றேன். இப்ப கொள்ளு பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் இத வந்து சாதத்துக்கு கூட சர்வ் பண்றேன். நீங்க இட்லி, தோசைக்கு கூட சர்வ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனல் வீடியோஸ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.